Hi friends, welcome to Tamil Food Recipes. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து வர வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாகவே முறுக்கு சுடுற மாதிரி இருந்தால் முறுக்குக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சி சுடுறதுக்குள்ள நமக்கு முறுக்கு சுடுற இன்ட்ரெஸ்டிங்கே போயிருங்க. அதனால் நம்ம இட்லி மாவு வச்சு சூப்பராக முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேங்க. இது வந்து புளிக்காத மாவுங்க. நீங்கள் எப்போ அரைச்சதாக இருந்தாலும் கூட எடுத்துக்கோங்க, ஆனால் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது கூட நான் வந்து பொட்டுக்கல்ல பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேங்க. அது வந்து 2.5 கப் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் வந்து இட்லி மாவில் எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்திக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவை சாஃப்டாக. இட்லி மாவுலேயே தண்ணி இருக்கிறதுனால நான் தண்ணி எதுவும் சேர்க்காம தாங்க பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து மிதமான தீயில காய வச்சுருக்கேங்க. அதுலேருந்து 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு கூட சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் ஊற்றின உடனே ஒரு 2 செகண்டில் வந்து சூடாறிடுங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் கூட மாவு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சூடான எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம்னா முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் வருங்க, அதனால தாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க மாவை. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நான் முறுக்கு பிளேயர் அச்சு எடுத்திருக்கேங்க, 1 ஸ்டார் உள்ளது எடுத்திருக்கேங்க. இதை வந்து அடியில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணால் நீங்களும் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோடய விலை வந்து 300 ரூபாய்க்குள்ளே தாங்க இருக்கும். அப்பப்போ ஏறி இறங்குங்க. இப்போ முறுக்கு அச்சில் வந்து எண்ணெய் தடவிக்கலாங்க. உள்ள தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து நீளமாக உருட்டி நம்ம முறுக்கு அச்சுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி நீளமாக பிடிச்சி சேர்த்திக்கலாங்க. உள்ள சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மேலே இருக்க மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க நல்லா. இப்போ இதை வந்து நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ தோசை கரண்டியில் லைட்டாக மேலே எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவிட்டு முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. இது தாங்க முக்கியமான பாயிண்ட்டு. முறுக்கு பிழியும் போது நல்லா சேர்ன மாதிரி பிரிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக பிரிகிற மாதிரி நீங்கள் பிரிஞ்சு எடுத்திங்கன்னா முறுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக வந்துடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பெருசாகவும் சின்னதாகவும் நீங்கள் வந்து முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து பெருசாக பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து எண்டை வந்து கட் பண்ணி விட்டு அந்த எண்டை எடுத்து மேலே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அழுத்தி. எல்லாமே நல்லா ஒட்டுற மாதிரி அழுத்தி விட்டுக்கலாங்க. நடுமுத்துலேயும் நல்லா அழுத்தி விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து முறுக்கு போட்டுடலாங்க. நீங்கள் வந்து முறுக்கு போடும்போது எண்ணெய் வந்து மிதமான தீயிலே வச்சு எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமான தீயில வச்சு சூடு பண்ணிங்கன்னா முறுக்கு போடும்போது வந்து முறுக்கு வந்து கருகிடுங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்து தீயை வச்சு நல்லா வந்து முறுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்பவும் காஞ்சிருக்கக்கூடாதுங்க, எல்லாம் கருப்பாகிடுங்க. அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க முறுக்கு. இந்த மாதிரி கோல்டு கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாங்க எண்ணெயிலேருந்து. தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு வந்து இந்த 1 கப் இட்லி மாவில் எனக்கு 30 முறுக்கு பக்கம் வந்துருச்சுங்க. இப்போ சூப்பரான சுவையான முறுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.